தைப்பூச விரதத்துல அந்த 48 நாள் இருக்கும்போதே நமக்கு 1008 பிரச்சனைகள் வந்து நம்ம எல்லா முருக பக்தர்களும் வந்து சந்திச்சுட்டு இருக்கீங்க. இது எல்லாருமே தினசரியா வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்குது. நானும் நிறைய வகையில வந்து அனுபவிக்காத மனவேதனையும் துன்பங்கள் கிடையவே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது தைப்பூசம் பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம இந்த ஒரு ஒரு ஆண்டு தொடங்கினதுல இருந்து இந்த ஆண்டு கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் முருகப்பெருமானுக்காக நம்ம நம்ம முருகனுக்காக நம்ம என்ன அர்ப்பணிக்கிறோம், நம்ம இந்த வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் நிறைய காணொலியில் வந்து நான் சொல்லியிருக்கேன் எல்லாருக்குமே. இந்த வாழ்க்கை எனக்கு வந்து முருகனுக்கு கொடுத்துன வாழ்க்கை. இந்த வாழ்க்கை மட்டுமே வந்து என் முருகனுக்காக இந்த வாழ்க்கை முழுவதும் நான் அர்ப்பணிச்சுட்டேன். இந்த வாழ்க்கை வாழ்றதே வந்து முருகனுக்காக மட்டும்தான். இந்த கோயிலை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ இது எப்படி முருகப்பெருமான் வீட்டுக்கு வந்தார், இது அனைத்துமே நான் உங்களுக்கு வந்து அடுத்த காணொலியில் வந்து நான் சொல்கிறேன். நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து இந்த மாதிரிலாம் விஷயங்கள் நடக்குமா, முருகன் இந்த மாதிரிலாம் நமக்கு பண்ணுவாரா அப்படின்னு என்னால் ஒரு நாள் நம்ம அதை யூகிச்சு இருந்தா கூட அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து ஒரு அபூர்வமா இருக்கு, ஒரு அதிசயமா இருக்கு. இந்த மாதிரிலாம் வந்து நம்ம ரியல் லைஃப்ல நடக்குமா, இது நம்ம செய்ய போறோமா, அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோங்கிறது. ஏன்னா வாழ்க்கைங்கிறதே வந்து நமக்கு ஒரு புரியாத புதிர் தானே. நாளைக்கு